ஆமா ஆமா உள்ள போக கூடாது. அருண் அருண் இப்ப எப்படி இருக்கா? எப்படி இருக்கா? அருண் அண்ணா ஐயோ சார், என் பையனுக்கு என்னாச்சு? ரத்தம் வந்து எடுத்ததா சொன்னாங்களே, அதை கேட்டதுல இருந்து என் உயிர் என்கிட்ட இல்ல சார். என் பையன் உடம்புல என்ன சார் பிரச்சனை? என்ன சொன்னாங்க? அழாதீங்கம்மா. தம்பி சாப்பிட்டதுல ஏதோ ஒத்துக்கல போல இருக்கு. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு, சரியாயிடும். சார் நாங்க பயப்படக்கூடாதுன்னு பொய் சொல்லாதீங்க சார். சாப்பாடு ஒத்துக்கலைன்னா யாராவது ரத்த வாந்தி எடுப்பாங்களா? அருண் உடம்புக்கு என்னாச்சுன்னு மறைக்காம சொல்லுங்க சார். இல்ல சார், உங்ககிட்ட நாங்க எதையுமே மறைக்கல. மாமா, ஃபுட் பாய்சன் தான் டாக்டர் சொல்லிருக்காரு. அப்படிதான் இருக்கும்னு நானும் நம்புறேன் மாமா. ஹேய், உன்னை யாராவது கேட்டாங்களா? அப்பா சார் கிட்ட பேசிட்டு இருக்காங்களே, நீ எதுக்கு தேவையில்லாம வாயை திறக்கற? எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாம உன்னால இருக்கவே முடியாதா? இது உங்க குடும்ப விஷயம் இல்ல, நம்ம குடும்ப விஷயம். ஹேய், நிறுத்துங்கம்மா. இங்க வந்து உங்க பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து தகவல் வந்தப்ப இதுவும் உங்க குடும்ப பிரச்சனை யாரும் எதிர்பார்க்கவே இல்ல. அது எப்படிமா ஒவ்வொரு மாசமும் சொல்லி வச்ச மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறீங்க? அருணுக்கு உடம்புக்கு முடியலன்னு தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். இங்க போலீஸ்க்கு என்ன சார் வேலை? எங்க குடும்ப விஷயத்துல எதுக்கு சார் நீங்க உள்ள வர்றீங்க? எங்க என்கொயரி முடியும் போது உங்க எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிடும். இங்க அருண் கூட யாரெல்லாம் வேலை செய்றீங்க? சார் நானு, மேடம், சிதம்பரம், சந்தோஷ், அப்புறம் இவரு. ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? சார் அத நான் சொல்றேன் சார். அருண் காஃபி குடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு சார். அந்த போன்ல ரொம்ப கோவமா கத்தி பேசிட்டு இருந்தார் சார். அந்த டென்ஷன்ல தான் போனை தூக்கி கீழே போட்டாரு சார். அப்புறம் கடகடன்னு காஃபி குடிச்சிட்டு குடிச்ச இடத்துல ரத்த வாந்தி எடுத்து மயக்கமாயிட்டாரு சார். சோ காஃபி குடிச்சதுனால தான் அவர் ரத்த வாந்தி எடுத்தாருன்னு சொல்றீங்க. இன்ஸ்பெக்டர், அதான் நடந்திருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? பேஷண்ட் வாமிட் எடுத்த பிளட்ல இருந்து சாம்பிள் எடுத்து டெஸ்டுக்கு அனுப்பியிருந்தோம். உயிரை கொல்லக்கூடிய விஷம் அவருடைய ரத்தத்துல கலந்திருக்குன்னு டெஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு. அவர் குடிச்ச காஃபி மூலியமா தான் அந்த விஷம் உள்ள போயிருக்கணும். ஆனா அத அவரே கலந்து குடிச்சாரா இல்ல வேற யாராவது கலந்து கொடுத்தாங்களான்னு எங்களுக்கு தெரியல. அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். டாக்டர், என்னென்னமோ சொல்றீங்க. சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு என் புள்ள கோழ கிடையாது. அவனை கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு யாரும் எதிரிங்க இருக்க முடியாது டாக்டர்.